படம் நல்லா இருந்துச்சுங்க சார். ரோபோ சங்கர் ஹீரோவாக ஃபஸ்ட்டு அவருடைய படம் காமெடியாக பார்த்துட்டு இப்போ ஹீரோவாக பார்த்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கிறாரு, ரியலி சூப்பர். அப்புறம் காமெடி ஆக்டர்ஸ் எல்லா காமெடி ஆக்டர்ஸையும் ஒரே ஸ்டேஜில் பார்க்குற மாதிரி எல்லாரையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருக்குறோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு படம் இது. நல்லா டென்ஷனாக இருக்கிற இந்த டைமில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிலிமுக்கு இந்த படம் பார்க்கலாம். அப்படி ஒரு படம், நல்ல படம், சூப்பர். ஆமாம், அவர் அந்த ஆக்ஷனு, அவருடைய அந்த பேசும்பொழுது அவருடைய அந்த டோனு எல்லாமே ஒரு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது காமெடியாக நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டு திடீர்னு ஒரு ஹீரோவாக பார்க்கும்பொழுது அந்த ஹீரோ இதில் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அது நல்லா பண்ணியிருக்கிறார். அவருடைய மைண்ட் வாய்ஸ் அடிக்கடி நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் இருக்க ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் நார்மலாக காமெடி சீன்ஸ் எல்லாமே விட்டு விட்டா பண்ணுவார். இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு சினிமா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நடித்த கஞ்சா கருப்பாக இருக்கட்டும் சரி, ரமேஷ் கண்ணாவாக இருக்கட்டும் சரி, கூட இருக்க பெர்ஃபார்ம் பண்ணி ஹீரோயினாக இருக்கட்டும் சரி, ரோபோ சங்கரோட ஃபேமிலியாக நடிச்சிருக்கிற எல்லா கோ ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமான் சார் ஆஸ் யூஷுவல் அவர் இருக்கிற இடமே எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. 100% என்டர்டெயின்மெண்ட். எங்கேயுமே லேக் இல்லை. சூப்பர் இருந்துச்சு. பாட்டுமே நல்லா இருந்துச்சு. நடுவில் ஒரு ஒரு குத்து சாங் மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த பாட்டு எல்லாமே. தேங்க்யூ. நான் 9 out of 10 நான் கொடுக்குறேன் படத்துக்கு. சரிங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. டூயட் சாங் ரொம்ப நல்லா மெலோடியாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், இன்னோசென்ட்டாக இருக்கிற அதனால தான் அம்பி அப்படின்ட்டு இது பண்ணிக்காங்க. இன்னோசென்ட்டாக தான் நடிச்சிருந்தார் அவர். அவரோட இன்டென்ஷன் இல்லாமல் நடக்கிற மாதிரி தான் படம் கதை போகுது. அதனால் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. அண்ணாச்சி, கஞ்சா கருப்பு, அவங்க காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். லேக் அசச் அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் அந்த படம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்குது. அந்த போர் அடித்து நம்ம எந்திரிச்சு போகிற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக அவருக்கு ரோபோ சங்கருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயர். கதையில் அவர் இன்னசென்ட்டாக இருக்கார். அவரோட இன்டென்ஷன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நல்ல இடத்துக்கு அவர் நல்ல மனசில் இருக்கிறனால போன மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. மார்க் அப்படிலாம் என்ன கேட்டால் 8. வணக்கம், நான் உங்கள் மிமிக்ரி பாஸ்கர். இந்த படத்தில் நான் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. என் குழந்தைகளுக்கு ஒரு சில இடங்கள் புரியல, மற்ற எப்படி நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன் புரியல அப்படின்னா டயலாக் டெலிவரி அது ஸ்பீடாக இருந்தது. சில க்ரௌடில் இவங்க பேசுகிற அவங்க பேசுகிற கிளம்ஸியாக இருந்தது. அதெல்லாம் புரியல அப்படின்னாங்க. மற்றபடி நல்லா தான் என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நம்ம ஆட்கள் தானே. ரோபோ சங்கர் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பண்ணன் ஆகட்டும், எல்லா பேருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம ஆட்கள் அவங்கவுங்க பங்கை நிறைவாக பண்ணியிருக்காங்க. ரோபோ ஃபைட் பண்ணுறாருன்றதே டிஃப்ரெண்ட் தானேங்க. எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர் அடிக்க வச்சுருக்காரு, அடி வாங்க வச்சுருக்காரு இல்லையா. அதனால் மற்றபடி இயக்குனர் போஷர் எல்வின் சார், அவர் ரொம்ப சிக்கனமாக படம் எடுத்திருக்காரு. அதில் எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. அவரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். நம்ம லோ பட்ஜெட்டில் இது சக்ஸஸ் தான். ஆமாம், அவர் நினச்சதை இப்போ ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டார். மற்றபடி இதோட வெற்றி அடுத்த லெவலில் இன்னும் தைரியமாக களமிறங்குவார். அவருக்கு மற்ற நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட் எல்லா பேருக்குமே
எனக்கு 2 சாங் பிடிச்சிருந்தது அதில். என்னை கட்டி போட வந்தாலே அப்படின்னு ஒரு சாங் ஒன்று, அப்புறம் வந்து ஓப்பனிங் வந்து சொப்பன சுந்தரி நான் தானே ஸ்டைலில் ஒரு சாங் ஓப்பனிங்கில் இருக்கும். அந்த சாங் 2மே நல்லா இருந்தது. கஞ்சா கருப்புன்னு அசிஷுவல் அவரை பற்றி சொல்லணுமா? அவர் அப்படிதான். சொல்லுங்கள் சார். அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதாவது சாதுவாக இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து அவனுக்கு சக்தி இருக்குன்னு நினச்சி இது கட் பண்ணுங்க, இது வேண்டாம், இந்த கேள்விக்கு இப்போ சொல்ல வேண்டாம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம், நல்லா ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும், அவ்வளோதான். நல்ல படம், எல்லோரும் பாருங்கள். இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் போட்டும் இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்க முடியாது. லைக் 15 டேஸ்லேயே மூவி எடுத்தது ஒரு பெரிய விஷயந்தான். 15 டேஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் மூவி எடுத்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சக்ஸஸ் தான். இந்த மாதிரி இன்னும் காமெடி ஜானரில் மூவி வரும். அண்ட் ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மூவிஸ் வர்றது கொஞ்சம் யூனிக். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படம். இட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ஹீரோவாக போட்டு பார்க்குறது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரோபோ சங்கருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு ஃபைட். ரைட், சாங்ஸ் சூப்பர். ஆக்சுவலி லோ பட்ஜெட் மூவிலையும் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தியேட்டரில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி குட். ஃபஸ்ட்டு சாங் ஆக்சுவலி மொத்தமாக 3 சாங்ஸ் இருக்குல்ல, இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு சாங் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோபோ சங்கர் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாளில் ரோபோவை நம்ம வந்துட்டு ஒரு காமெடியாக பார்த்துருக்கோம், அவர் காமெடி சீக்வன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த மூவியில் வி கேன் சி த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அவர் வந்து ஒரு டான்ஸராக, ஒரு ஃபைட்டராக, ஒரு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோபோவை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி ஹிம், அது சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மற்ற எல்லாருமே, இமான் அண்ணாச்சி ஆகட்டும், கஞ்சா கருப்பு சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட், ரமேஷ் கண்ணா சார் எஸ்பெஷலி சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு ரமேஷ் கண்ணா சார்லாம் நம்ம ஸ்க்ரீனில் இப்போ ஃபுல் மூவியில் பார்க்குறோம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா நம்ம மூவி வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு ஹீரோனா நம்ம ஹீரோ மெட்டீரியலாக மட்டும்தான் ஹீரோன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஹீரோஸ் இருப்பாங்க. இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஹீரோ ரோபோ சங்கர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் ரியலி குட். கமர்ஷியல் ஸ்டோரி, ஃபுல்லி கமர்ஷியல். ரொம்ப ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நல்லா ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக போர் அடிக்காமல் போகுது. சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சாங் வந்துட்டு எம்எம் கீர்ணவாணி குளோபல் அவார்ட் வின்னர் பாடியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸோட கொரியோகிராஃபியும் ரொம்ப நல்லாயிருக்கு, டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ரோபோ சங்கர் பட் ஃபார் ஆல் தி ஆர்டிஸ்ட் இட்ஸ் குட் கம் பேக். அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் சரி, கொரியோகிராஃபியும் சரி, ஸ்டண்ட்டும் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இமான் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. த்ரூ ஆஃப் த மூவி எல்லாருமே வராங்க. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு அவங்களோட ஒவ்வொருத்தரோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இன்னோசென்ட் ஆக்டிங் வந்துட்டு கண்டிப்பாக ரோபோக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் ஏற்கனவே வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் மூவியில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இன்னோசென்ட்டாக அவர் வந்துட்டு ஒரு இது மறந்து போய் ஒரு 6 வயசு தான் அந்த மாதிரி ஒரு சொல்லுவார். அதுலேயே நம்ம அவர் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ரோபோக்கு சொல்லவே வேண்டாம். அவருக்கு வந்துட்டு அது ரொம்ப ஈஸியான விஷயம். அது ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு. படம் ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு சந்தோஷமாக எல்லோரும் பார்க்கலாம். வீட்டோட எல்லாருமே பார்க்கலாம். பேர குழந்தை என்னோட மாட்டு பிள்ளை பார்த்தா நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஹீரோவா நல்லா பிடிச்சிருக்கா? சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ரோபோ சங்கர் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல சான்ஸும் இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. போர் அடிக்கிற படம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக. காமெடி ஆக்டர்ஸ்லாம் எப்படி? எல்லாருமே நல்ல ஒரு இதாக சிறந்த நடிப்பாக இருக்காங்க. எஸ்வி சார், காஞ்சா கருப்பு, எல்லா நடிப்புமே நல்லா நடிச்சு படம் நல்லா தெளிவாக தான் இருக்குது. தொடர்ந்து அவர் ஹீரோவாக வர்றது எப்படி பார்க்க? கொடுக்கலாம் நல்லபடியாக கொடுக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு நல்லது தானே. பாட்டு எல்லாம் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பாட்டு 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கதையும் நல்லா இருந்துச்சு. கதையோட முடிவு எப்படி இருந்தது? நல்லா அருமையான நல்ல முடிவு. கடைசி வரைக்கும் ஒரே சிரிப்பாகவும் ஒரு நல்ல சிரிப்பான முடிவாகவே இருக்குல்ல. எங்கேயும் போர் அடிக்காமல் போல? போர் அடிக்கிற படம் நல்ல படம், சிரிப்பாக இருக்குது, பார்க்கலாம். நல்லா எல்லாத்துக்கும் பார்க்கலாம்.